சென்னையில் போலீஸார் பெரிய அதிரடி காமிச்சிருக்காங்க. என்ன தெரியுமா? குற்ற பின்னணி கொண்ட நபர்கள், போதைப் பொருள் இருக்குல்ல, இதை சார்ந்து எவனா ஓட்டிக்கிட்டு இருக்கான் பயங்கரமாக விற்கிறவனுங்க, இங்கே எல்லா நபர்களையும் பிடிச்சி விசாரிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சிறப்பு சோதனையை கண்டக்ட் பண்ணாங்க. இந்த சோதனை முடிவில் பார்த்தீங்கன்னா 45 சரித்திர குற்றவாளிகள் இருப்பாங்களே, தொடர்ந்து கேஸில் மாட்டிகிட்டே இருக்கவங்க 45 பேர், இவங்க உட்பட ஒட்டுமொத்தமாக 84 பேர் கைது பண்ணப்பட்டிருக்காங்க சென்னை போலீஸாரால் மட்டுமே. இந்த கைது பண்ணப்பட்டவங்க எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தீங்கன்னாக்கா அதில் ஒரு குறிப்பிட்ட நபர்கள் கிட்ட இருந்து 5.25 கிலோ வரைக்கும் கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. ஒரு சின்ன சோதனைன்னு பண்ணாங்க மக்களே, அதுக்கே கிலோ கணக்கில் கஞ்சா மாட்டுது. இன்னும் இந்த சோதனை எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, காலேஜ் ஸ்கூல் பக்கம்லாம் போலீஸார் தொடர்ந்து இந்த தீவிரமான சோதனைகளை ஈடுபடுறாங்கனாக்கா எவ்வளோ கிலோ கஞ்சா கிடைக்கும் பாருங்க. இன்னும் தமிழ்நாட்டில் கஞ்சா புழக்கம் இருக்குது, அதுக்கு இது ஆகச்சிறந்த சான்று. பட் குறைக்க இந்த அளவுக்கு அரசு முற்பட்டு இருக்கான, இந்த புழக்கத்தை குறைக்க அதை வரவேற்கலாம். தஞ்சாவூர் பட்டுக்கோட்டை இருக்குல்ல, அங்கே என்ன இருக்குது, ஒரு கார் வந்திருக்குங்க. அந்த காருக்குள்ளே செக் பண்ணி பார்க்குறப்ப 10 லட்சம் மதிப்பிலான 300 கிலோ குட்கா, 300 கிலோ குட்கா பொருட்கள் உள்ளே இருந்திருக்கு. இங்கே குட்கா தடைன்ற விஷயம் மக்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ தடை செய்யப்பட்ட பொருளை காருக்குள்ளே வச்சுருந்தானுங்களா, போலீஸார் தூக்கிட்டாங்க. இவங்க எல்லாரையுமே பறிமுதல் பண்ணிட்டாங்க. அந்த இனோவா காரு அதையும் பறிமுதல் பண்ணிட்டாங்க. இதில் ஒரு தஞ்சாவூர் வாலிபர் ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காருங்க. இப்போ தலையை தொங்க போட்டுனா பிரயோஜனம், இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். அண்டு அடுத்த ஒரு கொலை சம்பவம் பற்றியும் சொல்லிடுறேன். ஏன்னா இது எல்லா லா அண்ட் ஆர்டருக்குள்ளே வர்ற விஷயங்கள் தான். சித்திரை திருவிழா இருக்குல்ல, அந்த டைமில் நிறைய பேரும் போவோம், சுவாமி அனுகிரகம் சார்ந்து பல வழிபாடுகளை பண்ணுவோம், கொண்டாடுவோம். சித்திரை திருவிழா கொண்டாடுறதுக்கு பேர் போனது தான். அந்த திருவிழா டைமில் நிறைய பேருக்குள்ளே பகச்சிக்கிற விஷயம்லாம் போகும் பாருங்க. என் காலை மிதிச்சா சொல்லி ஒருத்தர் அடிக்க போகிறது, ஏன் மாப்பிள்ளை ஆச்சியா நான் போய் பங்காளிகளை கூப்பிட்டு வரேன்னு போயிட்டு அவங்க கூப்பிட்டு வந்து அது ஒரு பெரிய சண்டையாக மாறுது. இது நிறைய நம்ம பார்த்துருப்போம். ஆனால் அதோடு முடிஞ்சிடும் அந்த திருவிழா டைமோடவே. ஆனால் கொலை பண்ணுற வரைக்கும் போகுமா மக்களே? இது முன்விரோதமாக வச்சுக்கிட்டு என்ன இருக்குது, மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் இருக்குல்ல, அதுக்கு அருகில் இருக்க ஒரு பார்க்கிங். அந்த பார்க்கிங்க்கு அருகில் குபேந்திரன் அப்படின்ற ஒரு பையங்க, பார்த்தா ஒரு 17 வயசு பையன் மாதிரி தான் தெரியிறாப்புல, சின்ன பையன் மாதிரி தான். அந்த பையனை வெட்டி கொண்டு இருக்காங்க. செஞ்சது 5 பேர் கொண்ட கும்பலுங்க. இதெல்லாம் படங்களை பார்த்து இந்த பசங்க கெட்டு போகுதுங்களா, இல்லை பொருள் எடுத்துன்னு போனால் கெத்து நினச்சி இதெல்லாம் பண்ணுதுங்கன்னா தெரியல. படிக்கிற வயசில் இது போல் வேலையை பார்த்து வச்சுருக்கானுங்க. அந்த 5 பேர் வெறிச்சேலை செஞ்சுருக்கானுங்க. இதில் போலீஸார் முதற்கட்ட தகவல் என்ன வெளியிட்டிருக்காங்க, முன்விரோதம் இருந்திருக்கு அவங்களுக்குள்ள, அவங்க தான் இந்த படுகொலை சம்பவம் நடந்திருக்கிறதா அவங்க சொல்கிறாங்க. இப்போ இந்த 5 பசங்க ஃபியூச்சர் என்ன போகுது, ஒரு பையனை கொன்னே போட்டாங்க. அந்த பையனை பெற்றவங்க எவ்வளோ கதை எழுதிட்டு இருப்பாங்க. இது எதை பற்றி யோசிக்காமல் கோவம் கெத்துன்ற பேரில் என்ன சும்மா மெரிச்சிட்டான் உதச்சிட்டான்றதுக்காக போயிட்டு கொலை பண்ணுறதெல்லாம் எப்படி ஏற்றுக்க முடியும்? அதுவும் பட்ட பகல் போல விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்குன்னு வைங்க, தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சார்ந்த பெரிய கேள்வியை மக்கள் எழுப்ப ஆரம்பிச்சிருவாங்க. ஆல்ரெடி ஸ்லைட்டாக ஆரம்பிச்சிட்டாங்களா, இது இன்னும் தொடர்ந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம்.